ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமுமே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஃபிட் ஆகிடுறாரு அஜித் அதில். ஸோ அது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் திரையரங்கில். அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, கூட நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் தட்டி தூக்கிடும்னு நினைக்கிறேன் ஈஸியாக. ஸோ மகிழ் திருமேனி அவர் ஜோனில் இந்த படம் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பைபிள் வாசகங்கள் மாதிரி சில வாசகங்கள்லாம் நடுவில் வந்தது. அந்த டோலில் படம் பயணிக்காமல் வந்துச்சுனாலும் தப்பிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு 4-5 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வி சென்டிமெண்ட்டில் தான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த படத்தில் தன்னம்பிக்கைகளுக்கான விஷயத்தை கொடுக்குறாரு. பட் அதை இப்போ இருக்கவங்களாம் ஏற்றுக்கிறதா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டோனில் பயணிக்காமல் மகிழ் திருமேனியோட ரா ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்ததுன்னா பிரம்மாண்டமான படமாகவும் இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.